ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நைட்டு டின்னருக்கு பிரியாணி சேமியா நம்ம செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. சிம்பிள் மெத்தடில் செஞ்சு காட்டுறேன், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேவையான பொருட்கள்: ஒரு கொத்து கருவேப்பிலை, புதினா மல்லி 2-3 கைப்பிடி அளவு, கேரட் பீன்ஸு 2 கேரட், கொஞ்சம் ஒரு 4-5 பீன்ஸு, ஒரே ஒரு பெரிய தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம், இடித்து வச்ச இஞ்சி பூண்டு விழுது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ்வில் கடாய் வச்சுருங்க, கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்குங்க, கருவேப்பிலை சேர்த்துக்குங்க, ஆனியன் சேர்த்துக்குங்க, வெங்காயம் வதங்கினதும் எடுத்து வச்ச இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்குங்க, கேரட் பீன்ஸ் சேர்த்துக்குங்க, நல்லா வதக்குங்க. காய் நல்லா கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் தான் தக்காளி சேர்க்கணும், இல்லாட்டி காய் வேகாது. தக்காளி சேர்த்துக்குங்க, தக்காளி வதங்கினதுக்கப்புறம் புதினா மல்லி சேர்த்துக்குங்க. அப்போ தான் ஃப்ளேவர் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் ஜீரகப்பொடி, 1 ஸ்பூன் சோம்பு பொடி, சின்ன டீஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. எடுத்து வச்ச மசாலாலாம் சேர்த்துக்குங்க. நல்லா காய் வெந்து வரணும். பிரியாணி மசாலா ஆப்ஷனலாக கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. ஆனால் மிளகாத்தூள் மல்லித்தூள்லாம் நம்ம சேர்த்துருக்கோம்ல, இது டேஸ்ட்டுக்காக மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. மசாலா போட்டு நல்லா கலந்து விட்டு நல்லா வதக்கிக்கிங்க. நல்லா கலந்து விட்டு முழு பாக்கெட்டுக்கு 600 ml, இவ்வளோ பெரிய டம்ளரில் 600 ml தண்ணி சேர்த்துக்குங்க. இது 300 ml, 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். 600 ml. மஞ்சத்தூள் சேர்க்க மறந்துட்டேன், கொஞ்சமாக லைட்டாக மஞ்சத்தூள் சேர்த்துருங்க. 2 டம்ளர் தண்ணி. எங்கள் வீட்டு மிளகாத்தூள் நல்லா காரமாக இருக்கும், அதனால தான் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். ஆப்ஷனலாக அந்த எசன்ஸ் பவுடரும் சேர்த்துக்கிட்டேன். வீட்டு மிளகாத்தூள் கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கிறதா இருந்தால் 2 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. லைட்டாக அந்த புளிப்பு டேஸ்ட்டுக்கு சும்மா 2-3 சொட்டு லெமன் புழிஞ்சுக்குங்க. ரொம்ப வேணாம், சும்மா லைட்டாக இருந்தால் உங்களுக்கு புளிப்பு டேஸ்ட்டு வேணும் லைட்டாக அப்படின்னா புழிஞ்சுக்குங்க. ஏன்னா பிரியாணி டேஸ்ட்டுக்கு நம்ம லெமன் புளிவோம்ல, அதனால். இல்லைன்னா தேவையில்லைன்னா விட்டுருங்க. தக்காளி மட்டும் சேர்த்துக்குங்க, அரைப்பழம் எக்ஸ்ட்ரா. எடுத்து வச்ச சேமியாவை சேர்த்துக்குங்க. ஃபைனலாக சேமியா ரெடி ஆகிட்டுருக்கு. வெஜிடபிள் சேமியா எப்படி இருக்குன்னு பாருங்கள். பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. கிச்சனில் எல்லோ கலர் பல்புனால சேமியா கொஞ்சம் எல்லோ கலரில் தெரிஞ்சிருக்கும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு. ஃபைனலாக ரெடி ஆகிடுச்சு சேமியா, வெஜிடபிள் சேமியா. எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.